ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேச்சுலர் பசங்களுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கப்பு ரவை இருந்தால் போதும், நம்ம சூப்பராக பண்ணி எடுத்துடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு எதுக்குனாலும் பண்ணலாங்க. இதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன், ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன், ஒரு வெங்காயம், தயிர் 3/4 பவுல், உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. 20 நிமிஷம் ஊற வைங்க, நல்லா ஊறிடும். அதுக்குள்ளே ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 வெங்காயம், வரமிளகா 1 ஸ்பூன், தேங்காய், உப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி வந்து திக்காக வச்சுக்கோங்க. இப்போ தாளிசம் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகா, கருவேப்பிலை தழைங்க எல்லாம் போட்டு தாளித்து நம்ம ஊற்றினோம்னா சூப்பராகிட்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவில் வந்து 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவாவில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. தடவிட்டு நம்ம மாவை கோரி அப்படியே ஊற்றிடணும். எப்படி ஆப்ப மாவு மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து அப்படி வச்சுக்கதான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆப்பமாகவும் சுடலாம், பணியாரமாகவும் சுடலாம், ஊத்தாப்பம் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ சட்னிக்கும் தோசைக்கும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தோசை வந்து பஞ்சு மாதிரி, டேஸ்ட்டும் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.